அன்பை விளைவிப்பதே ஆன்மீகம் என்றார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அறத்தை பின்பற்றுவதே ஆன்மீகம் என்றால் உத்தம பிதா காந்தியடிகள். இந்த இரண்டையும் ஒரு சேர நடத்தி காட்டியவர் எங்கள் முதல்வர் திராவிட மாடல் அரசர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எங்களுக்கு இந்த இடைவேளை முடிந்து தொடர் வேலை வரும். எங்களுக்கு இந்த இடைவேளை முடிந்து தொடர் வேலை வரும். இமயம் வரையில் எங்கள் அறம் படரும். மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம். ஏன் அப்படின்னா முருகர்னு சொன்னாலே சூரசம்ஹாரம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த சூரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மட்டும்தான் ஆட்சி செய்வேன், நான் தான் நிரந்தர ஆட்சியாளர், மற்ற எல்லோரும் எனக்கு அடிமைகள் என்ற மனநிலையில் இருந்த ஒரு சூரனை ஒரு சாதாரண பாலகன் கையில் வேலேந்தி வந்து எதிர்த்து நின்றான். அப்ப அந்த சூரன் சொன்னாராம், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து போர் புரிய போறான், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து வென்றுவிட போறான் அப்படின்னு ஏளனமா பேசினாராம். ஆனா அந்த சின்ன பையன் தான் வேலேந்தி சூரனுடைய அந்த ஆட்சிக்கு முடிவுரை கொண்டு வந்தாரு. இதுல ஒரு விஷயத்தை நான் கவனிக்கணும். அதே சூரன் தோல்வியுற்ற பிறகு அந்த முருகரை பார்த்து பாடுறாராம், கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், பரிசிவை உணர்ந்திலேன் யான் அப்படின்னு பாடுறாராம். சின்ன பையன் நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையவே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகரை பார்த்து பாடியதாக பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. நான் சொல்றது 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான். உடனே யார சூரன் சொல்ற அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். நான் சொல்ற சூரன் அப்படிங்கிறது ஊழல், லஞ்சம், மக்களை பிரித்தாளக்கூடிய சாதிய அரசியல், மத அரசியல் என்ற சூரனை வீழ்த்தி எங்களுடைய வேலன் ஒரு ஜனநாயக ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிறாரு. இதுல ஒண்ணும் தப்பில்லை, உட்காருங்க. இதுல ஒண்ணும் தப்பில்லை, உட்காருங்க. பொதுவா சொல்றாரு, ஒண்ணு உட்காருங்க, தப்பில்லை, உட்காருங்க, உட்காருங்க. இதுல ஒண்ணும் தப்பில்லை, உட்காருங்க. நீங்க பேசுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. இதுல ஒன்றும் தவறில்லை, அவர் சொல்லியது எந்த தவறும் இல்லை. தயவு செய்து உட்காருங்க, நீங்க பேசுங்க, தொடர்ந்து. அன்றைக்கு பேசுங்க. அன்றைக்கு அழகிய தமிழ் மகன் இந்த தமிழ் மண்ணை ஆட்சி புரிந்தார், இன்றைக்கு எங்களுடைய அழகிய தமிழ் மகன் இந்த மண்ணை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல பெருமிதம் அடைகிறேன். துறையினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஆவணப்படுத்தி டிஜிட்டலைஸ் பண்ணுவேன் என்று அறிவிப்பு செய்தார். இது ஏற்கனவே தமிழ்நிலம் என்ற ஒரு பகுதியை உருவாக்கி 3.5 லட்சம் ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பை ஏற்கனவே ஆவணப்படுத்தி துறையினுடைய 4000 பக்கங்களை 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பக்கங்களை ஆவணப்படுத்தி பாதுகாத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். திருக்கோயில் நிலங்களை மீட்பதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. எவ்வளவு நிலங்களை நாங்க மீட்டோம், டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. இன்றைக்கு 40,245 ஏக்கர் இன்னும் நாம் தனிநபர்களின் பெயரில் வந்து பட்டா மாறி இருக்கிறது. அதை மீட்கக்கூடிய பெரும் பணி இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. கணினி சிட்டா பதிவுகளின் போது ஏறத்தாழ 33,949 ஏக்கர் தவறுதலாக தனிநபரின் பெயர்கள் பட்டா மாற்றப்பட்டிருக்கு. அதை மீட்கக்கூடிய பணிகள்ல இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரின் ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வகையில நிலங்களை மீட்பதற்கும் கோயில் நிலங்களை பாதுகாப்பதற்குமான அனைத்து பணிகளையும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்விலே அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யல் என்று கேட்டார். 1 லட்சம் என்றோம். 1 லட்சத்தில் என்ன முடியும் திருப்பணிக்கு என்று 1 1.5 ஆக்கினார், 1.5 2 ஆக்கினார், 2 2.5 ஆக்கினார். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் 10,000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு கண்டவர் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த முறை சட்டமன்றத்திலேயே நான் சொன்னேன், 500 பேர் கூட வராத இடத்திற்கு எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங், அதை மக்களே கேட்கலன்னு சொன்னேன். அது போன்ற திட்டங்களை தான் நம்ம இன்றைக்கு இன்னும் ஆரம்பிக்காத நிலையில இருக்கும் போது நம்ம அதை கேன்சல் பண்ணிருக்கோமே தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்ம எங்கேயுமே கேன்சல் பண்ணல. அதோட இன்னொன்னையும் சொல்றேன், கேட்பாரற்று மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருந்த தங்கங்கள் யாரும் கேட்பாரற்று கிடந்தது. அந்த தங்கங்களை 3 நீதியரசர்கள் கொண்ட குழு அமைத்து
3 மண்டலங்களாக பிரித்து அந்த தங்கத்தினுடைய பலமாற்று பொன்னினங்கள் எந்தெந்த தெய்வத்திற்கு காணிக்கையாக வந்ததோ அந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்த முடியாத தங்கங்களை நீதியரசர்களை வைத்து முழுமையாக அதை வீடியோ பதிவு செய்து அந்த தங்கத்தை பிரித்து அந்த தங்கத்தை இங்குள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு சொந்தமான மும்பையிலே இருக்கின்ற தங்க உருக்காலைக்கு அனுப்பப்பட்டு கொண்டு போகின்ற தங்கத்தினுடைய அளவு எவ்வளவு, உருக்காலைக்கு பிறகு கிடைக்கின்ற தங்கத்தின் அளவு எவ்வளவு என்ற சான்றிதழோடு இதுவரையில் திருக்கோயிலுக்கு சேர்த்த தங்கத்தினுடைய அளவு 1111 கிலோ. அந்த தங்கத்தினால் வருகின்ற ஆண்டு வருவாய் ரூபாய் 20 கோடி. இப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு சொத்து சேர்த்து அந்த சொத்தின் வாயிலாக இறைவனுக்கு திருப்பணியை செய்த ஒரு அரசு உண்டென்றால் அதுதான் திராவிட மாடல் அரசு, திராவிட ஆன்மீக மாடல் அரசு. ஏறத்தாழ 45 ஏக்கர் நிலத்தை நம்ம கோயிலோட நம்ம சேர்த்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்து கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் கோயிலுடைய பராமரிப்பிலும் நம்முடைய அரசாங்கம் மிக பெரிய கவனத்தை செலுத்தி வருகிறது. அதே போல இந்த நகை உருக்குவதை பற்றி எல்லாம் பெருமையாக பேசினாங்க. அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இருக்கிறது. நகையை உருக்குவதை மட்டும் பற்றி பேசிய அவர்கள் யாருமே கடந்த 12 வருஷங்களாக 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இன்னும் பல கோயில்கள்ல நகைய மறுமதிப்பீடே பண்ணாம வச்சிருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு செய்ய வேண்டிய நகையுடைய அனெக்சர்ஸ் ஆட் பண்ணாம வச்சிருக்காங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நகையை மறுமதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது HRNC லாவில் இருக்கு. வருஷா வருஷம் நகையை அனெக்சர் பண்ணணும் அப்படின்றது HRNC ஆக்ட் அண்ட் ரவுல்ல இருக்கு. ஆனா இது எதையுமே செய்யாம 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இந்த நகையுடைய மறுமதிப்பீடையும் இந்த நகையுடைய அனெக்சர்ஸ் எதையுமே சரியாக பல கோயில்கள்ல பெரிய கோயில்கள் எல்லாம் பண்ணாம நகையை உருக்கிட்டேன்னு பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு எப்படி இந்த பணியெல்லாம் யார் செய்யறது? அப்ப இந்த பணியை செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேர்ல இந்து சமய அறநிலையத்துறை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உருப்பசி ஓவாபிசி என்ற பசி போக்கின்ற அன்னதான திட்டம் என்றாலும் சரி, கட்டணமில்லாத இலவச திருமணங்கள் என்றாலும் சரி, அது விளக்கு பூஜை என்றாலும் சரி, அது மருத்துவ மனைகள் என்றாலும் சரி, எங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் பயன்பெற்றார்களோ அங்கெல்லாம் எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனை காணலாம் 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 என்று பதிவு செய்கிறேன். கடந்த 100 நாட்கள்ல மட்டும் ஏறத்தாழ நாம 108 கோடி ரூபாய்க்கு டிசிபி கலெக்ஷன்ஸ் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். மிக பெரிய அளவுல நம்ம அதை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் 2000 கோடி டிசிபி கலெக்ஷன் பெண்டிங் இருக்குது. அதையும் அரசாங்கத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் நம்முடைய முதல்வரின் தலைமையில் நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 4641 திருக்கோயில்கள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு வரையில் குடமுழுக்கு நடத்தினோம். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த கொள்கை விளக்க குறிப்பில் 281 கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தினோம் என்று கூறியிருக்கின்றீர்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 4930 திருக்கோயிலுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் விதைக்கப்பட்ட விதைதான் இன்றைக்கு மரமாக வளர்ந்து குடமுழுக்கு கண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன். 3000 கோயிலுக்கு திருக்குடமுழுக்கு செய்யப்படும் என்ற அறிவிப்பு இந்த ஆட்சியின் பின்னடைவு என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஒரு விஷயத்தை இங்க தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகள்ல 2494 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை பொதுநல நிதியில் செய்வோம் என்று அதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டிவிட்டு இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மொத்த மதிப்பீட்டுல இன்னும் 392 கோடி நிலுவையில் இருக்கிறது. திரும்ப செலுத்தாம நிலுவையில் இருக்கிறது. அதுல முழுமையாக திருப்பணிகள் முடிந்த கோயில்கள் இருக்கிறது, பாதியில் திருப்பணிகள் நிற்கக்கூடிய கோயில்கள் இருக்கிறது, இன்னும் துவங்கப்படாத பணிகள் இருக்கிறது. அப்ப ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் அளவுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை நிலுவையில் இருக்கிறது. இதிலும் ஒரு பின்னடைவு. நாங்கள் ஆட்சி பொறுப்பில் 5 ஆண்டுகளில் 4930 என்றால் நீங்கள் 5 ஆண்டுகளில் 3000 என்று அறிவித்திருக்கின்றீர்கள். இந்த 3000ஐயும் கணக்கிட்டு பார்த்தால் திராவிட மாடல் ஆட்சியில் 12630 திருக்கோயில்களுக்கு நாங்கள் எஸ்எல்சி அனுமதியை வழங்கியிருக்கின்றோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த 3000 திருக்கோயில்கள் அதிலே வருகிறதா
அல்லது அது இல்லாமல் தனியாக நடத்த போகின்றீர்களா? சட்டமன்ற அறிவிப்புக்காக எண்ணிக்கையை கூட்டி கூட்டி அறிவித்து விட்டு அதையெல்லாம் எங்களை கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளி விடாம என்ன செய்ய முடியுமோ நிதிநிலையை கருத்தில் கொண்டு அதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம். 3000 என்பதை முதலில் நாங்கள் முடித்துவிட்டு அதற்கு பிறகு 4000 என்ன 5000 என்ன முடிஞ்சா 6000 கூட நாங்க செய்வோம். ஆனா வாக்குறுதியில ஒண்ணு கொடுத்துட்டு அடுத்து அதை கேன்சல் பண்ணக்கூடிய சூழலுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி இருக்காது. சிவன் சொத்து குலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். அவர் சொல்லுவதை போல் இந்த ஆடிட் செய்கின்ற விவகாரம் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை சார்ந்தது. இந்த ஆடிட் மத்திய அரசு தன்னுடைய கையிருப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முனைந்த போது அந்த ஆடிட்டை தமிழக அரசு தான் செய்யும் என்று போராடி வாதாடி தமிழக அரசின் சார்பில் ஆடிட்டை நிர்ணயம் செய்து நாங்கள். இவர் எந்த அறங்காவலர் குழு உறுப்பினருடன் வந்து அழுதார் என்று கேட்டு விளக்கினால் அதற்கு பொறுப்பேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற குற்றச்சாட்டுகளை அவைத்தலைவர் அவர்கள் தயவு செய்து பதிவு செய்யக்கூடாது. சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுறோம். உறுப்பினர் ஆதாரத்தோட வெளியிடுறேன், ஆதாரத்தோட வெளியிடுறேன். வாங்க அமைச்சர் ஆதாரங்களை நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க பேசுங்க. இப்போது வேண்டாம், அவை குழு நீக்கிறேன், தயவுசெய்து பேசி முடிங்க. ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பூச்சாண்டியர்கள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள், ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. தங்கத்திலே 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளையும் ஏவி பார்த்தீர்கள், அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. இப்போதும் சொல்லுகிறேன் திறந்த மனதோடு, நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பயணத்திலே இருப்பவன், சிவன் சொத்து குலநாசம் என்பதை தெளிவாக அறிந்தவன், எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்று அரசை நடத்த சொன்னவர், இன்னார் இனியவர் என்று பாகுபாடு இல்லாமல் பார்க்க சொன்னவர். எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிக்கட்டில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். அந்த கோயிலுடைய திட்டங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நாங்க வள்ளலாருக்காக மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்தோம், வள்ளலாருக்காக மிகப்பெரிய ப்ராஜெக்ட கொண்டு வந்தோம், பிபிடி எல்லாம் போட்டு காமிச்சோம். அதெல்லாம் சொல்லும் போது கூடவே சேர்த்து சைலண்டா ஒரு பொய்யும் சொல்லிட்டாங்க. நாங்க அந்த திட்டத்தை வந்து கைவிட்டுட்டோம், எதிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு மாறாக சொல்லிட்டாங்க. உண்மைக்கு மாறாக அந்த செய்தியை ஒண்ணு சொன்னாங்க. உண்மையிலேயே வள்ளலாருடைய அந்த கோவில் விஷயத்தில் நடந்தது என்ன அப்படின்னா, ஞான சபையின் பின்புறம், அந்த வள்ளலாரின் ஞான சபைக்கு பின்புறம் பெருவழி என்று சொல்லக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க பண்ணிருந்தாங்க. அதை எதிர்த்து உண்மையாக இருக்கக்கூடிய வள்ளலாரின் பக்தர்கள் எல்லாருமே பல்வேறு இடங்கள்ல முறையிட்டு அந்த பெருவழியை ஒரு காலமும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த பெருவழியை தயவு செய்து எந்த விதமான கட்டுமான பணிகள் நீங்க நடத்தக்கூடாது, அந்த பெருவழியை தயவு செய்து விட்டுட்டு வேற எங்க வேணாலும் நீங்க கட்டிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது இதை துறை அதிகாரிகளோடு சேர்ந்து ஆலோசித்து நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்றுதான் நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோமே தவிர அதை கைவிட போறோம்னு எங்கேயுமே சொல்லல. அதோடு அந்த பெருவழியை தவிர்த்து மற்ற இடங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக அவர்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதியை அவங்க ஏத்துக்கிட்டு நம்முடைய சட்டமன்றத்திற்கு வள்ளலாரினுடைய பக்தர்கள் நேரடியாக வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி இருக்கிறாங்க. அதில் சத்தம் இல்லாமல் ஒரு சாதனையை செய்தார். அந்த 19,000 கோயில்களுக்கும் மின்சாரத்தை இலவசமாக வழங்கினார். அதோடு நிற்கவில்லை, அந்த 19,000 கோயிலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே செலுத்தினார். 2025-26 ஆண்டு அதோடு நிற்காமல் 1500 ஆக்கினார். இதோடு சேர்த்து அந்த திருக்கோயிலுக்கு மணியாட்டு, தாம்பல் தட்டு, கற்பூர ஆதானை தட்டு என்று 19,000 திருக்கோயில்களுக்கு 9 கோடி ரூபாய் செலவில் பூஜை உபகரணங்களை வழங்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய மாண்புமிகு மதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து அறங்காவலர் குழுவை பத்தி எல்லாம் பேசினாரு. அறங்காவலர் குழுவை பற்றி பேசும் பொழுது அறங்காவலர் குழு நியமனம் எப்படி நடந்ததுன்னு சொன்னாரு. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி மறைமுகமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அறங்காவலர்கள் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும்.
மறைமுகமா மாண்பு அமைச்சர் மாண்பு அமைச்சர் அதனால மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கு நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. சொல்லிட்டு உட்கார.